ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகளிர் உலகக்கோப்பையில் ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த 18வது லீக் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ஸ்ரீலங்காவில் கொழும்புல நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி ஸ்ரீலங்கா பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்கா அணி சவுத் ஆஃப்ரிக்கா பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவருக்கு 105 ரன்னு மட்டுமே எடுத்தாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. ஸ்ரீலங்காவில் அதிகபட்சமாக விஸ்மி குணரத்னே 33 பந்துக்கு 6 பவுண்டரியுடன் 34 ரன் எடுத்தாங்க. நிலாக்ஸி டி சில்வா 17 பந்துக்கு 2 பவுண்டரியுடன் 18 ரன் எடுத்தாங்க. இவங்களை தவிர மற்ற பேட்ஸ்மேன் எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆனதுனால ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்க முடியல. சவுத் ஆஃப்ரிக்கா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் மலபா 3 விக்கெட்டையும் கயாஸ் 2 விக்கெட் எடுத்தாங்க. இதைத் தொடர்ந்து ஆடின சவுத் ஆஃப்ரிக்கா அணி 14.5 ஓவருக்கு விக்கெட் இழப்பின்றி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் லாரா 47 பந்துக்கு 8 பவுண்டரியுடன் 60 ரன்னும், தஜ்மின் பிரிட்ஸ் 42 பந்துக்கு 4 பவுண்டரி 2 சிக்ஸுடன் 55 ரன் அடித்து நாட் அவுட்டாக களத்தில் இருந்தாங்க. இந்த வெற்றியின் மூலயமா சவுத் ஆஃப்ரிக்கா அணி புள்ளி பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 2 மேட்ச் ஸ்ரீலங்கா வெர்சஸ் நியூசிலாந்து, இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான், இந்த 2 மேட்சும் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டதுனால ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலயமா இந்தியாவுக்கு அரையிறுதி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நடக்கிற நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் கேமில் நியூசிலாந்து தோற்றா இந்தியா அடுத்த வர மேட்ச்சில் 3 மேட்ச்சில் 2 வின் பண்ண போதும். ஒருவேளை இன்றைக்கி நியூசிலாந்து வின் பண்ணால் இந்தியா அடுத்த வர மேட்ச்சில் 3க்கு 3மே வின் பண்ணால் இந்தியா நிச்சயமாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றோம். இந்தியா அரையிறுதிக்கு போவது ஏறத்தாழ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் கைஸ்.